இந்த மாதிரி ஏதாவது பொருளில் ஸ்டிக்கர், பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா, அதை நீங்கள் மட்டும் பரபரன்னு பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த பிசுறு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயை வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் அது மேலே வந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சா கூட ஓகே தான். ஊற வச்சுட்டு அதை நல்லா மேலே போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இப்படி இந்த கார்னரை எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் கார்னரில் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக எடுத்திங்கன்னா ஸ்டிக்கர் சூப்பராக அப்படியே வந்துடும். அந்த கம்மு பசை பின்னாடி ஒட்டாது. இதே மாதிரி இன்னொரு ஐடியா என்னென்னா, இந்த எண்ணெய் கரை வந்து அந்த இடத்துல படியும். இந்த எண்ணெய் கரை இருக்கு இல்லையா, அது வந்து படியும். ஸ்டிக்கரோடைய மேலே இருந்த அந்த சர்ஃபேஸில் படியும். அந்த கரை வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபோனு, இதோடைய பேக் சைடு இந்த எண்ணெய் கரை படிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடச்சிடலாம். இதுவே செவுத்தில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது கரை படிக்கூடாத இடம் ஏதாவது ஒன்று, அங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க. அதை எப்படி எடுக்கலான்னா, ஹாட் ஏர் கன் தெரியுமா? இந்த ப்ளோயர் மாதிரி இருக்கும், ஏர் ப்ளோயர் மாதிரி இருக்கும். அது வந்து சூடாக காற்று வரும். முன்னாடி வந்து காற்று பயங்கர ஹீட்டாக வரும். இந்த ஸ்டிக்கர் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, பைக் ஸ்டிக்கரிங் கடையெல்லாம் கூட வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்னை வச்சு லைட்டாக ஹீட்டு காமிச்சு அப்படியே அந்த ஏர் அடித்து அப்படியே எடுத்தோம்னா அது மாட்டே அழகாக வந்துடும். இந்த ஹீட்டில் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து பேக் சைடு இருக்கிற கம்மு உருகி அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மெத்தட்லேயும் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.